ஹாய் நண்பா, வெல்கம் டு ஜாஸ் ஃபார் தமிழ் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மத்திய அரசு நிறுவனத்திலிருந்து ஜாப் வேக்கன்சி இருக்குது அப்படின்னு சொல்லி நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸாக நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது என்ன ஜாப் வேக்கன்சி இருக்குது, எத்தனை வேக்கன்சி இருக்குது, எலிஜிபிலிட்டி என்ன, சேலரி என்ன, எப்படி அப்ளை பண்ணுறது, ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் சிம்பிளை ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட அஃபிஷியல் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் அண்ட் டெலிகிராம் சேனல் லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் செக் பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே நண்பா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் புரியும். ஓகே நண்பா, இதுதான் பார்த்தீங்கன்னா ஐசிஏஆர் நேஷனல் ரிசர்ச் சென்டர் ஃபார் பெனானாவிலிருந்து வந்திருக்கக்கூடிய ஜாப் நோட்டிஃபிகேஷன். இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திருச்சிராப்பள்ளியில் தான் இது இருக்குது. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா தேசிய வாழை ஆராய்ச்சி நிறுவனத்திலிருந்து ஒரு வேக்கன்சி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் எப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 7 தான் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து மொத்தம் வந்து 3 போஸ்ட்டுக்கு வந்து வேக்கன்சி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னென்ன போஸ்ட்டு, குவாலிஃபிகேஷன் என்ன, எப்படி அப்ளை பண்ணுறது, சேலரி என்ன, ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் நோட்டிஃபிகேஷன் வந்து 7/8/2024 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து என்ன நோட்டிஃபிகேஷன், போஸ்ட் நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஜூனியர் ப்ராஜெக்ட் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து வேக்கன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப்க்கு பொறுத்தளவுக்கு நீங்கள் வந்து உங்களோட சிவி ப்ளஸ் வந்து உங்களோட செல்ஃப் அட்டஸ்டட் ஃபோட்டோ காப்பீஸ் ஆஃப் எஜுகேஷன் சர்டிஃபிகேட், எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் வந்து நீங்கள் போஸ்டலில் அனுப்ப வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் வந்து இமெயில் பண்ணாலே போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இதுக்கு நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதோ, ஆன்லைனில் போய் ஃபில் பண்ணுறதோ, அடுத்து வந்து நீங்கள் போஸ்டலில் அனுப்ப வேண்டிய அவசியமே கிடையாது. இதுக்கு வந்து உங்களோட சிவி ப்ளஸ் வந்து உங்களோட எஜுகேஷன் சர்டிஃபிகேட், எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் செல்ஃப் அட்டஸ்டட் பண்ணி அவங்க கொடுத்துருக்க இமெயில் ஐடிக்கு ஜஸ்ட் இமெயில் மட்டும் பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து நீங்கள் இமெயில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களோட அப்ளிகேஷனை வந்து அவங்க ரிவ்யூ பண்ணி பார்த்துட்டு ஷார்ட் லிஸ்ட் கேண்டிடேட்டை வந்து இன்டர்வியூக்கு இன்வைட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் வந்து இமெயில் மூலியமாக தான் இன்வைட் பண்ணுவோம் அப்படிங்கிறதையும் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து இமெயில் பண்ணதுக்கப்புறம் உங்களோட இமெயிலை வந்து நீங்கள் ரெகுலராக செக் பண்ணிட்டு இருக்கணும். இந்த போஸ்ட்டுக்கு வந்து என்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இதுக்கான டியூரேஷன் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து இது வந்து ஒரு டெம்பரரி ஜாப் தான் சொல்லியிருக்காங்க, 1 இயர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து உங்களோட பர்ஃபார்மன்ஸை பொறுத்து இந்த ஜாபில் வந்து நீங்கள் கண்டினியூவாக ஒர்க் பண்ணுறது மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வந்து மொத்தம் வந்து ஒரு வேக்கன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சேலரி பொறுத்தளவுக்கு மாதம் வந்து 15,000 வந்து நீங்கள் இந்த ஜாப்ல இருந்து நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதையும் வந்து அவங்க கிளியராக சொல்லியிருக்காங்க. குவாலிஃபிகேஷன் பொறுத்தளவுக்கு நீங்கள் வந்து ஃபஸ்ட் கிளாஸ் வந்து பிஎஸ்சி முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்தெந்த டிபார்ட்மெண்ட்லன்னா அக்ரிகல்ச்சர், அப்படி இல்லைன்னா ஹார்டிகல்ச்சர், அப்படி இல்லைன்னா லைஃப் சயின்ஸ் வந்து நீங்கள் வந்து பிஎஸ்சி முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்தளவுக்கு வந்து உங்களுக்கு ஃபீல்டு மெயின்டெனன்ஸு வந்து உங்களுக்கு ஃபீல்டு மெயின்டெனன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா ஓகே அப்படிங்கிறதையும் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து ஏஜ் லிமிட் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து 21 45 வயதுக்குள்ளே உள்ளவங்க இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. சம் ஏஜ் ரிலாக்ஸேஷனும் இருக்குது அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து குவாலிஃபிகேஷன் யாராருக்கு இருக்கோ நீங்கள் இமெயில் பண்ணாலும் அவங்க ரிவ்யூ பண்ணிவிட்டு குவாலிஃபிகேஷன் ரிக்வயர்ட் குவாலிஃபிகேஷன் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்களுக்கு மட்டும்தான் இன்டர்வியூக்கு இன்வைட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து நீங்கள் வந்து எம்எஸ் வேர்டில் டைம்ஸ் நியூ ரோமன் ஃபாண்டில் வந்து 12 சைஸில் வச்சு நீங்கள் வந்து உங்களோட சிவியை வந்து சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அது கூட உங்களோட எஜுகேஷன் சர்டிஃபிகேட், எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் அட்டாச் பண்ணி நீங்கள் வந்து இமெயில் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து நீங்கள் ஏதாவது ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதுலேருந்து என்ஓசியும் வாங்கி நீங்கள் அனுப்பணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப் சம்மந்தமாக உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அவங்க வந்து கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க, அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். அடுத்து வந்து இதுதான் அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம். இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி நீங்கள் வந்து இமெயில் பண்ணாலே போதும். இது கூட உங்களோட ரெலவென்ட் சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் அட்டாச் பண்ணுறது மாதிரி இருக்கும். அடுத்து வந்து என்னென்ன சர்டிஃபிகேட் எல்லாம் அட்டாச் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து உங்களோட 10th மார்க் ஷீட்டு, அடுத்து 12th மார்க் ஷீட்டு, யூஜி சர்டிஃபிகேட், பிஜி சர்டிஃபிகேட், அடுத்து வந்து பிஹெச்டி முடிச்சிருந்தீங்கன்னா பிஹெச்டி சர்டிஃபிகேட், அடுத்து வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட். நீங்கள் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷனுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டையும் அட்டாச் பண்ணணும். அடுத்து வந்து எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு, அடுத்து வந்து நீங்கள் ஏதாவது பப்ளிஷன் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கான டாக்குமெண்ட்டையும் நீங்கள் வந்து அட்டாச் பண்ணணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க.
இது வந்து ஒரு போஸ்ட்டுக்கான வந்து டீட்டெயில்ஸ் தான் இப்போ பார்த்தோம். அடுத்து இன்னும் 2 போஸ்ட்டுக்கான வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான டீட்டெயில்ஸையும் பார்க்கலாம். ஓகே நண்பா, இதுதான் பார்த்தீங்கன்னா அடுத்த அட்வர்டைஸ்மெண்ட். இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா வந்து ஆகஸ்ட் 7 தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து என்ன வேகன்சி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூனியர் ப்ராஜெக்ட் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து வேகன்சி இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து 1 இயர் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களோட பர்ஃபார்மன்ஸை பொறுத்து கண்டினியூ பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. எத்தனை போஸ்ட் வேகன்சி இருக்குன்னா ஒரு போஸ்ட் வேகன்சி இருக்குது. சேலரி பொறுத்தளவுக்கு நீங்கள் 15,000 வந்து மாத சம்பளமாக இந்த ஜாப்பில் வந்து நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எசென்சியல் குவாலிஃபிகேஷனை பொறுத்தளவுக்கு வந்து நீங்கள் இதுக்கும் வந்து பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் அப்படி இல்லைனா ஹார்டிகல்ச்சர் அப்படின்னா லைஃப் சயின்ஸ் வந்து முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறதையும் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. இதுக்கும் அதே போல் தான் ஏஜ் லிமிட் பொறுத்தளவுக்கு 21 to 45. இது வந்து முழுக்க முழுக்க டெம்பரரி ஜாப் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து எப்படி அப்ளை பண்ணுற ப்ரொசீஜர் எல்லாமே வந்து சேம் தான். உங்களுக்கு ஒரே அப்ளிகேஷன் தான். அந்த அப்ளிகேஷனில் நீங்கள் என்ன போஸ்ட்டுக்காக அப்ளை பண்ணுறீங்கிறத ஃபஸ்ட்டு வந்து மென்ஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களோட பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் ஃபில் பண்ணி நீங்கள் வந்து இந்த அப்ளிகேஷன் கூட உங்களோட எஜுகேஷன் சர்டிஃபிகேட் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் செல்ஃப் அட்டஸ்டட் காப்பி வந்து நீங்கள் வந்து இமெயில் பண்ணால் போதும். இதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 22. அடுத்து இன்னொரு ஜாப்க்கான வேகன்சி இருக்குது, அதையும் பார்த்துடலாம். ஓகே நண்பா, இதுதான் பார்த்தீங்கன்னா அடுத்த நோட்டிஃபிகேஷன். இதுவும் வந்து எப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 7 தான் இந்த நோட்டிஃபிகேஷனை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு என்ன வேகன்சி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து நீங்கள் வந்து என்ன டேட் வரைக்கும் ஒர்க் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மார்ச் 31, 2025 வரைக்கும் ஒர்க் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களோட பர்ஃபார்மன்ஸை பொறுத்து வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ எத்தனை வேகன்சி இருக்குன்னா ஒரு வேகன்சி இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து சேலரி பொறுத்தளவுக்கு இதுக்கும் 15,000 தான் மாத சம்பளம். இதுக்கு வந்து குவாலிஃபிகேஷன் பொறுத்தளவுக்கு வந்து நீங்கள் ஃபஸ்ட் கிளாஸ் வந்து பாஸ் பண்ணியிருக்கணும். என்ன இதுனா பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி வந்து ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணியிருக்கணும். என்ன டிபார்ட்மெண்ட்லன்னு பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் அப்படி இல்லைன்னா ஹார்டிகல்ச்சர் அப்படி இல்லைன்னா பயோகெமிஸ்ட்ரி அப்படி இல்லைனா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுட் சயின்ஸ் அண்ட் நியூட்ரிஷனில் வந்து நீங்கள் வந்து பிஎஸ்சி வந்து ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறதே சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் நாலேஜ் அண்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறதையும் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஏஜ் லிமிட்டும் பார்த்தீங்கன்னா 21 to 45 தான். இதுவும் வந்து முழுக்க முழுக்க டெம்பரரி தான். உங்களோட பர்ஃபார்மன்ஸை பொறுத்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கும் அதே போல் வந்து உங்களோட அப்ளிகேஷனை நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு உங்களோட பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் ஃபில் பண்ணிவிட்டு அது கூட உங்களோட ரெலவென்ட் சர்டிஃபிகேட் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் அண்ட் எஜுகேஷன் சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் செல்ஃப் அட்டஸ்டட் காப்பி வந்து அட்டாச் பண்ணி இமெயில் பண்ணால் போதும். இமெயில் பண்ணுறதுக்கான இமெயில் ஐடியும் இங்கே வந்து அவங்க கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த இமெயில் ஐடிக்கு நீங்கள் வந்து இமெயில் பண்ணால் போதும். இதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 22. ஸோ ஆகஸ்ட் 22க்குள்ளே வந்து உங்களோட இமெயிலை வந்து நீங்கள் சென்ட் பண்ணணும். ஓகே நண்பா, இந்த 3 நோட்டிஃபிகேஷனோட டவுன்லோட் லிங்க்கும் நம்ம வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. டவுன்லோட் பண்ணி இந்த நோட்டிஃபிகேஷனை ஃபுல்லாக படித்து பாருங்கள். உங்களுக்கு இந்த ஜாப் சூட்டபிளாக இருக்கும், நீங்கள் இந்த ஜாப்க்கு எலிஜிபிள்னு தோணுச்சுன்னா மறக்காமல் உடனே அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 22. ஸோ ஆகஸ்ட் 22க்குள்ளே நீங்கள் ஜஸ்ட் இமெயில் பண்ணால் மட்டும் போதும். நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து நீங்கள் உங்களோட அப்ளிகேஷனை ஃபில் பண்ண தேவையில்லை, இல்லை போஸ்டல்லையோ இல்லை கொரியர்லையோ அனுப்ப தேவையில்லை. ஜஸ்ட் வந்து உங்களோட இமெயில் மட்டும் நீங்கள் பண்ணிங்கன்னா போதும். இமெயில் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ரெகுலராக உங்களோட இமெயிலை வந்து செக் பண்ணணும். ஏன்னா அவங்க வந்து ஷார்ட்லிஸ்ட் கேண்டிடேட்டை இன்டர்வியூக்கு இன்வைட் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இன்டர்வியூக்கு எப்படி இன்வைட் பண்ணுவாங்கன்னா அது வந்து உங்களுக்கு இமெயில் மூலியமாக தான் இன்ஃபார்ம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து இமெயிலை வந்து நீங்கள் ரெகுலராக செக் பண்ணிட்டு இருக்கணும். ஓகே நண்பா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு நல்ல ஜாப் நோட்டிஃபிகேஷனோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.